கருவூர் கூட்ட நெரிச்சலில் இறந்த குடும்பத்துக்கு அரசாங்க உத்தியோகம் கொடுக்க போகிறாரு விஜய் சொல்லிட்டு அப்படி ஒரு பேச்சு சோஷியல் மீடியாவில் அப்படியே வண்டை அசிங்கமாக சிஎம் கூட பார்க்காம நான் ஒரு கொஷின் கேட்குறேன். இதே அஜித் குமார்ன்ற ஒரு ஞாபகம் இருக்கா? நிக்கிதா அப்படின்ற நிக்கிதாவை காணோம் நம்மளை தேடுவோமா? அந்த நிக்கிதா அவங்க கொடுத்த அந்த பொய் புகாரில் ஒரு பையனை அடித்து சாவடிச்சிங்களே, அவங்களுடைய தம்பிக்கு கவர்மெண்ட் ஜாப் தானே கொடுத்தீங்க இல்லையா? அது என்ன நீங்கள் அடித்து சாவடிச்சிங்களே, போலீஸ் தானே அடித்து சாவடிச்சிச்சு, யார் சொல்லி சாவடிச்சிச்சுன்னு இன்ன வரைக்கும் தெரியாது. ஏன்னா அது கோர்ட்டில் இருக்குது, அதை பற்றி பேச வேண்டாம். ஆனால் கவர்மெண்ட் ஜாப் அவங்க தம்பிக்கு நீங்கள் ஆஃபர் பண்ணீங்களா இல்லையா? பண்ணீங்களா? ஏன் பண்ணீங்க? அப்போ நீங்கள் பண்ணுறது கரெக்டா? சரி, இப்போ அவரோட சொந்த பணத்தில் தான் அப்போ அந்த 41 பேரும் தனியாக கூப்பிட்டு அவர் சொந்த பணத்தை கொடுத்தாரு, கவர்மெண்ட் பணத்தை எடுத்து கொடுக்கல. இப்போ ஒரு குடும்பத்தில் இறந்த ஒருத்தவங்களுடைய அந்த இழப்பை எப்படி ஈடுகட்டணும்னா, அவங்க வாழ்நாள் முழுக்க அந்த குடும்பத்துக்கு உழைச்சி கொடுக்க வேண்டிய சம்பாதியத்தை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும்னா கவர்மெண்ட் உத்தியோகம் தான் கரெக்டாக இருக்குமே தவிர, வாழ்நாள் முழுக்க ஏதோ ஒரு நல்ல ஆதாரமாக ஒரு எப்படி சொல்கிறதுனா அது அது எந்த கஷ்டமும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையை நடத்தணும் இல்லைங்களா? அதுக்குத்தான் இந்த ஏற்பாடு. ஆனால் நீங்கள் என்னென்னலாம் வண்டியாக பேசுகிறீங்க. அது சரி, நான் ஒன்று சொல்லட்டுமா? அன்றைக்கி 41 பேர் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்போ சீக்கிரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி சீக்கிரமாக ஏறிச்சிங்க. எல்லாரும் குடும்பத்துலேயும் ஒருத்தங்க இறந்துட்டாக்கா சடங்குலாம் செய்வாங்க இல்லையா, குளிப்பாட்டுவாங்க இல்லையா? அப்படி குளிப்பாட்டும் போது அவங்க கிட்னியை எடுத்திருக்காங்களா இல்லையான்னு எங்கடா தெரிஞ்சிடுமோன்னு சொல்லிட்டு அவசரமாக ஏதாச்சும் பண்ணிங்களா? அந்த அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவசரமாக எரிச்சிட்டிங்களா? ஏன் அந்த பாடியை கொடுத்தாக்கா அந்த குடும்பம் குளிப்பாட்டும் சடங்குங்களாம் செய்யும். அப்போ அந்த பாடியில் ஏதோ ஆப்ரேஷன் நடந்த மாதிரி சம்பவம் இருக்கோ, அந்த கிட்னி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடுனா? அதுக்கா இப்போ டவுட் வருதுல்ல? அந்த தெரிஞ்சாகணும் அந்த உண்மை. 41 பேருடைய ஃபாஸ்ட்டாக அவங்க உடம்பை ஏன் நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க? அதே மாதிரி டெப்டி சிஎம் சீக்கிரமாக வந்தார் துபாயிலேருந்து, சீக்கிரமாக துபாய்க்கு ஏன் போனார்? அந்த கேப்பில் எதுக்கு அவர் எதுக்கு சீராக போனார்? அப்போ அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண உடம்புல கிட்டி இருந்துச்சா இல்லையா? ஏன் அவசரமாக எரிச்சிங்க? இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். இந்த கொஸ்டினை கேட்குறவங்க இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணும்.